Hi friends, welcome back to our channel. நான் உங்கள் தமிழ் Aussie. நாம் இன்றைக்கி வீடியோவில் ஆஸ்திரேலியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக டீட்டெயில்டாக இருக்க போகுது. பிகாஸ் நான் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஒர்க் விசாலையோ இல்லை ஸ்டூடெண்ட் விசாலையோ வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவையான ஃபண்டாக நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தான் செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். either way it is going to be very useful. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இது வைடர் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும், பல பேரும் பயனடைவாங்க. அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரெண்டு விஷயங்கள் பொறுத்து மாறும் தான். அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டி யூ ஆர் கோயிங் டு லிவ் இன். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்னி, மெல்பர்ன் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப க்ரௌடட் சிட்டி ஆஸ்திரேலியாவிலேயே. ஸோ அங்கே காம்படிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சேலரி பேக்கேஜ்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. ஸோ ரேட்டும் கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டாக இருக்கும். வேறு இப்போ நான் இங்கே இருக்கிற இடம் கேன்பரா பார்த்திங்க அப்படின்னா இது லெஸ் க்ரௌடட் சிட்டி கம்பேரிங் டு சிட்னி அண்ட் மெல்பர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தான். சம்பளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த ஃபுட்டு, பிரியாணி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்னி, மெல்பர்னில் ஒரு பிரியாணி வந்து நீங்கள் $15 to $18 நீங்கள் மாஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கிடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா $23 to $25 ஆகும். ஸோ இதனால் நீங்கள் இருக்கிற சிட்டி பொறுத்து மாறும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா த சாய்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பொறுத்து மாறும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை பொறுத்து மாறும். இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி தேதிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற தேதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் டாலர்ன்றது வந்துட்டு 54.18 இந்தியன் ருப்பீஸ்க்கு சமம். ஸோ நான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிற எல்லா காஸ்ட்டையுமே நீங்கள் இந்த ரேட் வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ சேலரி வரும் அப்படின்றத எதுவும் பார்க்கலாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இங்கே வந்துட்டு ஆஸ்திரேலியன் மினிமம் வேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இன்றைக்கி தேதிக்கு அது பார்த்திங்க அப்படின்னா $23.18 அப்படின்னு கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரீங்க, ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஹவருக்கு $23.18 அப்படின்றது வந்து அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அஸ் மினிமமாக. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற ஒர்க் பொறுத்து, உங்களுடைய ஸ்கில் செட்டு பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் உங்களுடைய எம்ப்ளாயர் மினிமமாக இந்த $23.18 வந்துட்டு அவங்க கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். அதுதான் இது. அதே மாதிரி இங்கே ஆஸ்திரேலியாவில் மீடியம் வேஜ்ன்றது இன்னொரு டேர்ம் இருக்குது. மீடியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதியில் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு $50,000 to $70,000 வந்து ஏர்ன் பண்ணுவாங்க பெர் இயர் அஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி. அதுதான் வந்து மீடியம் வேஜ். ஏன் இந்த மினிமம் வேஜ், மீடியம் வேஜ்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயர் கூட நெகோஷியேட் பண்ணி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சில சேலரி ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஐடி ஃபீல்டு ரிலேட்டட் தான். பிகாஸ் நானும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் சரி, மேக்ஸிமம் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கும். அதனால் எனக்கு அதை பற்றி ஐடியா இருக்குது. பட் இதே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்காமல் நீங்களும் உங்கள் சைடில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிய வரும் இப்போ தேதிக்கு என்ன இருக்குது அப்படின்றது. இது இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா ஹவு டு கெட் அ ஜாப் இன் ஆஸ்திரேலியான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் கூட நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் அதில் பாருங்கள். ஸோ இப்போ எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கலாம். நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து உங்களுடைய கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயை இங்கே ஆஸ்திரேலியா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 75,000 வரைக்கும் பெர் இயர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 50,000 to 75,000 AUDs நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெர் இயர். இதே நீங்கள் ஒரு ஒர்க் விசாவில் ஒரு 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இங்கே ஒரு ஒர்க் வேலை வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 75,000 to 90,000 பெர் இயர் எதிர்பார்க்கலாம். அண்ட் 5 years to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு ஜாப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 90,000 to 110,000 பெர் இயர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்டு இதே நீங்கள் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு அண்ட் உங்கள் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 110,000 140,000 பெர் இயர் வரைக்கும் நீங்கள்
நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி தான் சொல்கிறேன். இதே இது இங்கே இன்னொரு டேர்ம்ஸ் இருக்குது, கான்ட்ராக்டிங் ரோல்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதோட பே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆஸ் அ நியூ மைக்ரண்ட்டாக யார் வந்தாலும் முதல்ல ஒரு ஜாப் வாங்கி செட்டில் ஆகணுன்றப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபுல் டைம் ஜாப் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாயை ஜாயின் பண்ணிவிட்டு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் அவங்களாம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு டிசைட் பண்ணிக்கலாம், உங்கள் அவர்லி ரேட் எவ்வளோ டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி பே ரேஞ்சஸ் இன் ஆஸ்திரேலியா. அண்ட் டேக்ஸேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டேக்ஸேஷன் சிஸ்டம்ன்றது வந்துட்டு மேக்ஸிமம் இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் மாதிரி தான். உங்களுடைய இன்கம் பொறுத்து வந்துட்டு ஸ்லாப்பாக வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி வந்து ஒரு வாஸ்ட் டாபிக், அதனால் நான் அது ரொம்ப அதை டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. பட் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். லைக் நீங்கள் இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குரிய டேக்ஸ் எவ்வளோ எடுப்பாங்க, உங்களுடைய டேக்கன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த உங்களை சேலரி ரேஞ்ச் போட்டாலே உங்களுக்கு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். லைக் உங்களுடைய டேக்கன் இன்ஃபர்மேஷன் எவ்வளோன்றது. ஸோ அதை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ வாங்க இனி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனுங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு இடத்துல தங்கி தான் ஆகணும், அது தவிர்க்க முடியாத ஒன்று. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் ஃபார் யூ, இங்கே ஆஸ்திரேலியாவில் இப்போ ரெண்டல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 10th டைமாக ஐ திங்க் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம். ஸோ ஹவுசிங் மார்க்கெட்டே இங்கே ஆஸ்திரேலியாவிலே இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்டு இங்கே புதுசாக மைக்ரன்ஸ் வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. வீடெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் மைக்ரண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் லோக்கல்ஸ்க்கே வந்துட்டு ஒரு வீடு மாற்றி இன்னொரு வீடு மாற்றணுன்னா நீங்கள் பயங்கர தலைவலியான விஷயங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே ரெண்டல் கிரைசிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் ஆவரேஜாக எவ்வளோ காசு ஆகுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அண்டு வீடு பார்த்தீங்க அப்படின்னா பல ஃபேக்டர்ஸ் பொறுத்தும் காஸ்ட் ஆஃப் அக்காமடேஷன் வந்து மாறும். எந்த சபர்பில் நீங்கள் தெரியுங்க, ஆஃபீஸ் பக்கத்துலேயே சிபிடியா இல்லை அவுட்டர் சபர்ப்ஸா இல்லை டைப் ஆஃப் அக்காமடேஷன் பேயிங் கெஸ்ட்டா இல்லை தனி வீடா அப்படின்னு பொறுத்து பல வந்து மாறும். ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒரு பேச்சுலருக்கு இல்லை ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு பேச்சுலராக நீங்கள் வர்றீங்க, ஸ்டூடெண்ட் விசாவில் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றீங்க, பேச்சுலராக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்குரிய காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்டு அக்காமடேஷன் தாங்க. பேயிங் கெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய வீடு இருக்கும், 4-5 பெட்ரூம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பெட்ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற அமெனிட்டிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிச்சனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன். அண்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரெண்டுலேயே இன்க்ளூசிவாக இருக்கும். லைக் வைஃபை, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூசிவாக இருக்கும். ஃபர்னிச்சர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் மற்றவங்களோட வந்து சேர்ந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் உங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் உங்களுக்கு ப்ரைவசி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் ஃப்ளாட் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு $350 to $400 ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு $1200 $1400 ஆகும். அண்ட் இதே ஒரு தனி வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2 bedroom ஹவுஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு $450 to $500 ஆகும். அதாவது ஒரு $1800 $2000 ஆகும் ஒரு மாதத்துக்கு. இதுதான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் ஆகிறவங்க. இதே நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் அக்காமடேஷனில் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆப்வியஸாக வீடாக தான் பார்க்கணும். இதர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை ஒரு தனி வீடாவோ பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஆன் ஆவரேஜாக ஒரு $450 $550 ஆகும் உங்களுக்கு. லைக் ஒரு $1800 ஒரு $2200 கிட்ட ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு ஆன் ஆவரேஜாக அக்காமடேஷனுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு மாதத்துக்கு பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அண்டு அக்காமடேஷன் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா ஹவு டு ரெண்ட் ஹவுஸ் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நான் லிங்க் கூட இங்கே கொடுக்குறேன். அந்த வீடியோ கூட இன்னும் பாருங்கள், அதில் இன்னும் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ த நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்ங்க. கண்டிப்பாக சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, தவிர்க்க முடியாத விஷயங்களும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்ட் மார்க்கெட் மாதிரியும் மற்ற எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிக்னிஃபிகண்ட்டாக ஏறி இருக்குது. அண்டு பருப்பு வகைகளாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் முன்னாடி சாப்பிட்றதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு கிராசரி, நீங்கள் ஒரு தடவை வெளியே போய் ஒரு மீல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் ஒரு $15 $20 வரைக்கும்
ஆயிருங்க வெளியே போய் ஒரு வேலைக்கு சாப்பிடணும்னு நினச்சா. அண்ட் நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிற சிட்டியும் பொறுத்து இங்கே கேன்பராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரியாணியே மினிமம் $22 to $25 ஆகும். அண்ட் அதை தவிர்த்து தான் நீங்கள் மற்ற ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஒரு $25 to $40 கிட்ட ஆயிரும் ஒரு தடவை நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ சமைக்க தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லது. அட்லீஸ்ட் நீங்கள் சர்வை பண்ணுற லெவலுக்காச்சும் உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீக்லி ஒரு கிராசரி ஷாப்பிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நான் சொல்கிறது ஒரு பேச்சுலருக்கு $150 to $200 ஆகும் ஒரு பேச்சுலருக்கு சொல்கிறது. ஸோ ஒரு வீக்குக்கு. அண்ட் இதில் நான் என்ன கிராசரிஸ்னால் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸாக இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வாங்குகிற அரிசி, கோதுமை மாவு, சில்லிஸ், அப்புறம் ஆயில் அப்படின்னு நான் பேசிக் கிராசரி சொல்கிறேன். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு $150 to $200 ஆகும் பெர் வீக்குக்கு ஒரு பேச்சுலருக்கு. இதே இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அப்படின்னா ஒரு $200 to $250 ஆயிரும் பெர் வீக்குக்கு. ஸோ கிராசரிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு $1000 எடுத்து வைக்கிற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா யூட்டிலிட்டிஸ்னு நான் சொல்கிறப்போ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ் இந்த 3க்குமே வந்து பில் வரும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 இயராக பயங்கரமாக காசு ஏறிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா $100 to $150 ஆகும் பெர் மந்த். இது வந்து மந்த்துக்கு தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா $200 to $250 ஆகும் பெர் மந்த்துக்கு யூட்டிலிட்டிஸ்க்கு மட்டும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தவிர்க்க முடியாத ஒன்று கூட. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுங்க. அண்ட் இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து வெல் கனெக்டடுங்க அண்ட் வெரி அஃபோர்டபுளும் கூட. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வர்றப்போ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு கெட் சம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேரில் இருக்கும். சிட்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பல் கார்டுன்னு இருக்கும். மெல்பர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்கின்னு ஒரு கார்டு இருக்கும். இங்கே கேன்பரா அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கேன்பரா டிசி அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு $100 to $150 ஆகுங்க உங்களுக்கு. அண்ட் இது வந்து வெரி அஃபோர்டபுள் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். அண்ட் எடுத்த உடனே நீங்கள் இங்கே வந்து கார் வாங்கி அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. ஒரு காருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வரும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய ஒரு செலவுகள். அடுத்த எக்ஸ்பென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொபைல் பிளான்ஸ் அண்ட் வைஃபைங்க. இங்கே ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மொபைல் பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா $20 இருக்குது, $200 டிபெண்ட்ஸ் ஆன் பிளான் வச்சுக்கோங்களேன். நிறையா டேட்டா பல ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா காசு ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆன் ஆவரேஜாக நீங்கள் மொபைல் பிளானுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு $40 to $50 ஆகுங்க ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன். அண்டு வைஃபை பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான NBN பிளான் எடுத்திங்கன்னா கூட ஒரு வந்து மாதத்துக்கு ஒரு $60 to $80 வரைக்கும் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து மொபைல்ஸுக்கும் வைஃபை பிளான்ஸ்க்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக லைக் நம்ம போகிற அந்த ஜிம்முக்காகவோ இல்லை ஸ்விம்மிங் பூலுக்காகவோ நம்ம போகணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிம்முக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு வாரத்துக்கு வந்து $20 ஆகும். அண்ட் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா $80 பெர் மந்த் ஆயிடும். அண்ட் ஸ்விம்மிங் பூலும் மோரார்லஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜிம்முன்னு சொல்கிறப்போ இங்கே சில சபர்ப்ஸில் அந்த லோக்கல் கவுன்சிலே பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு பப்ளிக்காக வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து ஜிம் செட்டப் பண்ணியிருப்பாங்க லோக்கல் பார்க்ஸில். அது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பப்ளிக் ஜிம் தான், யார் வேணால் போய் பண்ணலாம். அவங்க கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களே வந்து அங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்றது வந்துட்டு ஒரு பெரிய கேட்டகரி. அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நான் சொல்கிறப்போ என்னென்ன கன்சிடர் பண்ணுறேங்க அப்படின்னா அக்கேஷ்னலாக வெளியே சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது போய் ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்குற இடங்களாக இருக்கட்டும், அதை தான் வந்து நான் என்டர்டெயின்மெண்ட் தான் இதில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கேஷ்னல் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா பெர் மீல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி $20
$25 ஆயிரும் ஆன் அண்ட் அவரேஜாக சொல்கிறேன். அண்டு இங்கே சினிமா டிக்கெட்ஸ் நீங்கள் மூவிஸ் போகணும் அப்படின்னா ஆன் அண்ட் அவரேஜாக ஒரு $20-25 ஆகும் ஒரு படத்துக்கு டிக்கெட். நான் இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் 2 படத்துக்கு போனேன். அதுக்கு வந்து $28 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நான் ஆஸ்திரேலியா இங்கே வந்து ஹையஸ்ட்டாக பே பண்ணி பார்த்த படம். அண்ட் பொன்னியின் செல்வன் படத்தோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்குரிய லிங்க் இங்கே கொடுக்குறேன், நான் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா ஷாப்பிங் இட்ஸ் கவுண்ட்லெஸ். நீங்கள் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். அண்ட் ஏதாவது ஒரு ஃபீவரில் ஏதாவது ஒன்றா நீங்கள் இங்கே இருக்கிற ஜென்ரல் ப்ராக்டிஸ்னு ஜிபிஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே உங்களுடைய லோக்கல் ஜிபிஸ் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ஃபீவர் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸோ அங்கே அவங்ககிட்ட போனீங்கன்னா ஒரு விசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $85-90 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கட்டும். ஸோ ஓவராலாக நான் சொல்கிறேன், ஓவராலாக ஆன் அண்ட் ஆவரேஜாக இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு $200-250 பே பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓவரால் இந்த ஒரு கேட்டகரிக்கு. நான் மெடிக்கல் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் சேர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க, திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி சில மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்சஸ்னே வச்சுக்கலாமே. இந்த மாதிரி சில மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $200-250 ஆகும் ஒரு மாதத்துக்கு. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா மாதத்துக்கு $1800-2000 ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின எல்லா கேட்டகரியிலும் வர எக்ஸ்பென்சஸ் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா $1800-2000 ஆகுதுங்க. இதே ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா $3400-3800 ஆகுது. அதாவது நான் ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இல்லைனா 2 குழந்தை இருக்கிறவங்க அந்த சினாரியோ நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $3400-3800 ஆகுதுங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி தேதியில் ஆஸ்திரேலியாவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு தாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பொறுத்து மாறும். அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பல ஃபேக்டர்ஸ் பொறுத்து மாறும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேமிலியோ வந்தால் இவ்வளோ தான் ஆகும் அப்படின்றது ஒரு ஆவரேஜாக நான் சொல்லியிருக்கேங்க, அவ்வளோதான். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கார் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கே. அதோட மெயின்டெனன்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நான் அந்த டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குரிய ரீசனே இது தாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு புது மைக்ரண்ட்டாக இங்கே வரீங்க அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒர்க் பீஸாலேயே வந்து புதுசாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்த இந்த டோட்டல் எக்ஸ்பென்சிவ் நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அண்ட் இதில் காரும் வாங்கி நீங்கள் அதோட ரன்னிங் காஸ்ட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே உங்கள் பட்ஜெட்டில் ரொம்ப க்ரன்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா காரே நம்ம இன்னும் வாங்கலாம், பட் காருக்குரிய ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு $80 ஆயிரும். இது ஆக்சுவலி வந்துட்டு 3 months 6 months 9 months 12 monthsன்ற மாதிரி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இங்கே வீடியோவில் மந்த்லி பார்க்குறோன்றனால அவரேஜாக ஒரு $80 வச்சுக்கோங்க. அண்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா $100 per monthன்னு வச்சுக்கோங்க. அண்டு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நம்ம ஊர் மாதிரி சும்மா வாங்கிட்டு அப்புறமா நமக்கு வேணுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாக் புக் மாதிரி அது வந்து கரெக்டாக கிளியராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சர்வீஸுக்கும் நீங்கள் கரெக்டாக போய் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த புக்கில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னா கார் விற்கிறப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த ஸ்கெடியூல்டு மெயின்டெனன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் செட்டில் பண்ண டைமில். ஸோ அது ஒரு $100 வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு. அண்ட் அதை தவிர்த்து ஃபியூல், அஃப்கோர்ஸ் ஃபியூல் வந்து ரேட்டெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தாறுமாறு ஏறிடுச்சு சிக்னிஃபிகண்ட்டாக. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை, ஓவரால் வேர்ல்டு உங்களுக்கே தெரியும், அது நான் பயங்கரமாக ஏறிடுச்சு. அண்ட் ஒரு வீக்குக்கு நீங்கள் ஒரு $50 நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு $200 வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ ஒரு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு $450-500 ஆகுதுங்களா. ஸோ இது வந்து நம்ம இன்னும் காரே வாங்குறத நம்ம பார்க்கல. ஒரு ரன்னிங் காஸ்ட் மட்டுமே ஒரு மாதத்துக்கு $450-500. அண்ட் ஒரு டீசெண்டான நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வந்துட்டு ஒரு யூஸ்டு காரு லோ மைலேஜோடு இருக்கிற மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணிடுற ஒரு டீசெண்டான கார் வாங்கணும்னா கூட $8,000-12,000 ஆயிரும் இங்கே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா. அண்ட் நினச்சி பாருங்கள், அந்த காசையும் போட்டு கார் வாங்கி மாதம் $500 நீங்கள் ரன்னிங் காஸ்ட்டும் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அஸ் அ நியூ மைக்ரண்ட்டாக கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் நான் இங்கே வந்தப்போல்லாம் வந்து கார் வாங்கவே இல்லை. அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். அது ரொம்பவே வந்துட்டு வெல் கனெக்டட் அண்ட் வெரி அஃபோர்டபுள், சூப்பர் அஃபோர்டபுள் என்ன கேட்டிங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்தீங்க அப்படின்னா. அண்ட் இங்கேயே நிறைய பேர் இந்த சிட்னி மெல்பர்ன்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் ட்ராம் மெட்ரோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபாஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கூட. நீங்கள் காரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிட்டி வரைக்கும் போயிட்டு ஆஃபீஸ் லொக்கேஷனில் பார்க்கிங் போட்டு அது பயங்கர தலைவலியாக மாறிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க காரே இருந்தால் கூட. கார்லாம் பார்த்திங்கன்னா அக்கேஷனலாக வீக்கெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அஸ் அ நியூ மைக்ரண்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு. அவ்வளோதான். அண்ட் ஓவரால் அவ்வளோதாங்க. இதுதான் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி தேதியில் இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங். ஒரு மாதத்துக்கு ஒரு செலவுகள் பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் விசாலையோ இல்லை ஸ்டூடெண்ட் விசாலையோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு சேலரி ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்டு மந்த்லி ஆகிற எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஆகும். அண்டு ஓரளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே வரோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும், எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணணும், அண்டு எவ்வளோ நம்ம சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடணும், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். Until then, see you all.